தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணியை ஆதரித்து இண்டூரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு தெரிந்தவர், உங்களுடைய சகோதரி. இந்த மாவட்டத்திற்கு கடந்த 20 ஆண்டு காலமாக வரையிலிருந்து உங்களுடைய சுக துக்கங்கள் காரியங்கள் கலந்து கொண்டு உங்களில் ஒருவராக பணியாற்றி இன்று உங்களுடைய நம் கட்சியின் வேட்பாளராக இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகிறார். முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணியோடு பாசத்தோடு இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடைபெறும். அதில் சென்னையிலே செஞ்சால் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இக்காலத்தின் கட்டாயம் இது அவசியமானது. தமிழ்நாட்டுக்கு விடுதலை பெற வேண்டும், தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த சாராயம் ஆட்சி, கஞ்சா ஆட்சி, ஊழலாட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு இங்கே நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் இந்த மக்களுக்கு, இந்த மாவட்டத்தின் மக்களுக்கு நான் போராடுவேன், பாடுபடுவேன். குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளை நான் மீட்டுத் தருவேன். பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன், விவசாயிகள் பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன், வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் என்று கங்கணம் கட்டி இங்கே மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த தர்மபுரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ்.டி. வெங்கடேசன் அவர்கள் இந்த தொகுதியிலே மிக சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்திலே மிக சிறந்த முறையிலே பணியாற்றி தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் எஸ்.டி. வெங்கடேசன் அவர்கள். அரசியல் சூழல் காரணத்தால் அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட, மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக இன்னும் இதைவிட பெரிய பொறுப்பிலே சொன்னார்கள். அதே நிலையில தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு நமக்கு ஏதாவது நம் நாட்டுக்கு விடுதலையாகி 79 ஆண்டுகள். இந்த 79 ஆண்டுகளில் இந்த தொகுதியிலே ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தது கிடையாது. நம்ம பயணம் முதல் முறையாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும் என்று உங்களை அனைவரும் பணியோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் பரப்புரையை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் அனைத்து நிர்வாகிகள், குறிப்பாக அதிமுகவின் ஒன்றிய அவைத் தலைவர் வேடி அவர்கள், சக்தி அவர்கள், தனபால் அவர்கள், கணேசன் அவர்கள், சுப்பிரமணிய அவர்கள், சத்யகுமார் அவர்கள், லட்சுமி கம்பெனி அவர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.